ஹலோ ஆல், இது என்னோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஸ்டோரிஸ் டே 2. இது ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னன்னா சதீஷ் மாமாவோட பர்த்டே. டே 1 ஃபோட்டோஷூட்டே எங்களுக்கு போதும் அளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சுங்க. எவ்வளோ டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, சதீஷ் மாமாக்கு எப்படியாவது சர்ப்ரைஸா 12 கேக் வெட்டிடணும், விஷ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பெரிய பிளான்லாம் நானும் எங்க அண்ணா எல்லாம் சேர்ந்து போட்டுட்டு கேர்ள்ஸ் ரூம்ல போயிட்டு பாய்ஸ் ரூம்ல போயிட்டு தூங்கிட்டோங்க. 12 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து வந்து பாக்குறேன், யாருமே வெளியில வரல. யாரும் வெளியில வராது கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனா கேக்கே எடுத்துட்டு வரலங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. கேக்கு கீழே கார்லயே வச்சுட்டு இவங்க எல்லாம் வந்து தூங்கிட்டாங்க போல. சரி ஓகே, இதுக்கு மேல யாரையும் எழுப்ப முடியாதுன்னு தூங்கிட்டோம். சரி நெக்ஸ்ட் டே எழுந்த உடனே கிளம்பிட்டு கேக் வெட்டலான்னு பார்த்தா இரு போட்டோஷூட் முடிஞ்சதும் கேக் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 காஸ்டியூம் மாத்தி போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு கடைசியா தாங்க இந்த கேக் இனிமே நான் இருக்க முடியாது, செத்து போயிடுறேங்கிற அளவுக்கு நல்லா நசுங்கிருச்சு. அதுக்கப்புறம் தாங்க இந்த கேக்கே வெட்ட விட்டாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்களா இந்த போட்டோ ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 அந்த மாதிரி ஈவினிங் டைம்ல தான் நாங்க இந்த கேக்கே வெட்டி இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். இதை கூட நான் ஏத்துப்பாங்க. ஆனா எங்க அத்தை எடுத்து வச்சிருந்த போட்டோஸ் எல்லாமே அவங்க ஷோல்டர் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அப்புறம் இந்த பள்ளத்தாக்குல கீழே எட்டி பார்த்தாலே கீழே விழுந்துற மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து எடுக்கிறது. இதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்க. நீ ஒல்லியா தானே இருக்க, ஈஸியா உன்னால ஏறி உட்கார முடியும். நான் என்ன இதுக்கு முன்னாடி சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், நானே சதீஷ் கீழே போட்டுவாங்கன்னு ஒரு வீடியோல போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இவங்க வேற சரி போன பாரு ரொமான்டிக்கா போஸ்ட் பண்ணி பின்னாடி கமெண்ட்ஸ் வேற. இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. நான் எங்க அத்தை அடுத்து ஒன்று பண்ணாங்க பாருங்க, அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.